வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு கூட்டமைப்பின் மாநில தலைவர் கோ. பார்த்திபன் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி நா. எழிலரசி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மாநில பொருளாளர் திருமதி கே. லோகேஸ்வரி அவர்கள் முன்னிலை வகித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள் கருத்துரை வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாநில தலைவர் கோ. பார்த்திபன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு 2013ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 4 தகுதி தேர்வும் அரசாணை எண் 149 படி ஒரு நியமன தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்று தகுதியுள்ள ஆசிரியர்கள் 23,972 பேர் உள்ளோம். இதில் கடந்த 2025 ஜூலை 24ஆம் தேதி 2457 ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 2021 திமுக தேர்தல் அறிக்கை எண் 177 அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. மேலும் 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் முதல்வர் 110 விதியின் கீழ் 19,260 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் கூறினார். ஆனால் 2024 வரை தொடக்கப்பள்ளியில் ஒரு காலி பணியிடமும் நிரப்பப்படவில்லை. தற்போது வரை தொடக்கப்பள்ளியில் சுமார் 20,000 காலி பணியிடங்கள் உள்ளது. தற்காலிக ஆசிரியர்களாக SMC மூலம் தொடக்கப்பள்ளியில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர். எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 13 ஆண்டுகளாக 4 தகுதி தேர்வு, ஒரு நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் மறுதேர்வு இன்றி காலி பணியிடங்களை நிரப்பிட பணியாணை வழங்கிட வேண்டும் என்று கூறினார். 19,260 காலி பணியிடங்கள் அறிவிச்சார் 2024. அதை முழுமையாக நிரப்ப வேண்டும், அதுவும் உடனடியாக இந்த ஆண்டுக்குள்ளே நிரப்ப வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம தற்காலிக ஆசிரியர்களாக SMC மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறார்கள். அது எங்களுடைய காலி பணியிடம். எனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள தற்காலிக ஆசிரியர் முறையை நீக்கிவிட்டு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு வழங்கிய உத்தரவின்படி தற்காலிக ஆசிரியர் முறையை முழுவதும் நீக்கிவிட்டு தகுதியுள்ள ஆசிரியர்களை எங்களை பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற முதன்மையான கோரிக்கையை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம பணி நிரவல் அடிப்படையில எந்த எய்டட் ஸ்கூல்லையும் இருந்து தொடக்கப்பள்ளிக்கு நீங்க வழங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறோம். மிக மிக முக்கியமாக கேட்கிறோம். அதாவது 5 ஆண்டு முடியக்கூடிய இந்த தருவாயில நாங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, 177 தேர்தல் அறிக்கையில ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைவருக்கும் அரசு பணி வழங்குவோம் என்று வாக்குறுதியை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம நியமன தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வாழ்நாள் சான்றிதழ், அதாவது லைஃப் டைம் சர்டிபிகேட்டை நீங்க வழங்கி அந்த சர்டிபிகேட்டின் அடிப்படை மதிப்பெண் எவ்வளவு பெற்றிருப்போ அதன் அடிப்படையில ஆண்டுக்கு 5,500 7,000 ஆகவோ படிப்படியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என இந்த உண்ணாவிரத்தின் வழியாக கோரிக்கை வைக்கும். சிக்ஷா திட்டத்தின் மூலியமாக நிதி வழங்கவில்லை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி வழங்குவோம் என தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 700 கோடி முதல் கட்டமாக விடுவித்தார்கள். எனவே முதல் கட்டமாக மத்திய அரசு எப்படி 700 கோடி விடுவித்ததோ அது போல முதல் கட்டமாக 10,000 காலி பணியிடங்களை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த 5 ஆண்டு முழுவதும் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கவில்லை என்றால் எங்களுடைய வாக்காளர் அட்டையை திருப்பி கொடுத்துவிட்டு வாக்கு செலுத்த மாட்டோம் என்ற உறுதி நிலைப்பாட்டோடு நாங்கள் இருக்கிறோம். அதாவது எந்த காரணத்தை கொண்டும் தொடக்கப்பள்ளிக்கு இந்த சுணக்கத்தை காட்டவே கூடாது. 13 வருஷமா 2025 வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போடல. 2012 டிசம்பர் 13ஆம் தேதி மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் அவங்க மட்டும்தான் 12,500 காலி பணியிடங்கள் நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 13 வருஷம் ஒரு போஸ்ட் கூட போடல. இப்ப 2025ஆம் ஆண்டு டெபுட்டி சிஎம் அவங்க மூலியமா 2,400 போஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இது பெரிய சாதனை எல்லாம் கிடையாது. வருஷத்துக்கு 1000 போஸ்ட் போட்டிருந்தாலும் 13 வருஷத்துல 13,000 போஸ்ட் போட்டிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம காலி பணியிடங்களே 20,000 இருக்கு. நாங்க உபரியா இருக்கிற காலி பணியிடங்கள் தான் கேட்கிறோம். வருடம் தேர்வு நடத்தி இருந்தா இந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கோரிக்கை மனுக்களோ இருந்திருக்காது. இப்படி 13 வருஷம் கழிச்சு போடுற போஸ்டிங்ஸ்ல ஏற்கனவே டிஆர்பி தேர்வாணையம் அறிவித்த 15,000 காலி பணியிடங்களை நிரப்பாம 2,400 காலி பணியிடங்களை முதன்மையாக நிரப்பியதால் தான் இவ்வளவு பெரிய தேக்க நிலை ஏற்படுது, இந்த போராட்ட நிலை ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் தற்காலிக ஆசிரியர் முறையை தொடர்வதால் மட்டும்தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு எங்களுக்கு இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ப. வசந்தகுமார்,
பே. பன்னீர்முருகன், விஜயகுமார் உட்பட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்டனர். உண்ணாவிரதத்தின் நிறைவாக மாநில செயலாளர் திருமதி க. விஷ்ணுபிரியா, மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி ப. சங்கீதா ஆகியோர் நன்றியுரை வழங்கினர்.